ஒரு நிமிஷம் இந்த போட்டோ பாருங்களேன். மரணத்தால கூட காதல அழிக்க முடியாதுங்கிற சீன்லாம் படத்துல மட்டும் தான் பார்த்து அழுதுருக்கு. பட் இந்த போட்டோவை பார்த்து அவங்க ரியல் ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையான காதல்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. 1993 சவுத் ஈஸ்ட் யூரோப்ல சாரஜோங்கிற பிளேஸ்ல இருந்தவங்க தான் இந்த போஸ்கோ அண்ட் அட்மைரா. போஸ்கோ ஒரு கிறிஸ்டியன் பையன், அட்மைரா ஒரு முஸ்லீம் பொண்ணு. ஆக்சுவலா இவங்களோட லவ் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் சடனா ஒரு நாள் அவங்க ஊர்ல வார் ஸ்டார்ட் ஆகி சாரஜோவ சிட்டி ரெண்டா ஸ்பிளிட் ஆகிருக்கு. அண்ட் அவங்க ரெண்டு பேருமே வேற வேற சிட்டிக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுறாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க பேரண்ட்ஸ் அவங்க லவ்க்கு சப்போர்ட் பண்ணாலும் இந்த வாரால அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர பிரிய சொல்லிருக்காங்க. பட் போஸ்கோ அண்ட் அட்மைரா ரெண்டு பேருமே அவங்க காதலை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. இதனால ரெண்டு பேரும் ஒரு போன் கால் மூலமா ஒரு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன பிளான்னா, ரெண்டு ஊருக்கும் காமனா மிடில் இருக்கிறது ஒரு 200 மீட்டர் பிரிட்ஜ் தான். சோ அந்த பிரிட்ஜை சேஃபா கிராஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கறத அவங்களோட பிளான். மே 19, 1993 காலையில 10 மணிக்கு அந்த பிரிட்ஜ் கிட்ட ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப எமோஷனல் ஆனதால ஒரு ஹக் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேர் கையும் இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ற டைம்ல சடனா ஒரு சத்தம். என்னன்னா, போஸ்கோவை ஸ்னைப்பர்ஸ் ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல அட்மைராக்கு அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணல ஒன்லி 50 மீட்டர் தான் இருக்கு. சோ அவ அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும், இல்லனா வந்த வழியில எஸ்கேப் ஆகணும். பட் அவ அதை ரெண்டையுமே செய்யாம போஸ்கோவை பார்த்து கதறி அழுதுருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அட்மைராவையும் ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த ஷூட்ல போஸ்கோ ஸ்பாட்லயே இறந்துட்டான். பட் அட்மைரா பயங்கர வலியால துடிச்சிட்டு இருந்திருக்கா. இந்த படத்துல எல்லாம் வர சீன் மாதிரியே இன்ச் பை இன்ச்சா தவழ்ந்து போய் போஸ்கோவோட செஸ்ட்ல தலைய வச்சு அவனோட கையை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு லைட்டா ஒரு சின்ன ஸ்மைலோட டுகெதர், ஃபைனலி டுகெதர் அப்படிங்கிற மாதிரி முணங்கிக்கிட்டே இறந்து போறா. 4 டேஸா அவங்க பாடியை யாரும் டச் கூட பண்ணல, ஏன்னா வாரால. ஃபைனலா மே 23 UN அவங்க பாடியை கலெக்ட் பண்ணி செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்க கையை இறுக்கமா டைட்டா புடிச்சிட்டு இருந்ததால அவங்க ஃபேமிலி அவங்க டெத்லயாவது ஒன்னா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ரெண்டு பேருக்குமே ஒரே இடத்துல கிரேவ் கட்டியிருக்காங்க. வாழும்போது அவங்கள பிரிச்சு வச்சாங்க, பட் சாகும்போது அவங்கள யாராலையுமே பிரிக்க முடியல.